أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين. மனிதர்களில் சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள். மனமயக்கத்தை ஏற்படுத்தும் செய்திகளை அவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள். அவர்கள் எவ்வித அறிவுமின்றி மக்களை அல்லாஹ்வின் வழியை விட்டு பிறழச் செய்வதற்காகவும் அந்த வழியில் வருமாறு விடுக்கப்படும் அழைப்பினை ஏளனம் செய்வதற்காகவும் தான். இத்தகையோருக்கு இழிவுபடுத்தும் வேதனை உள்ளது. وَإِذَا تُتْلَى عَلَيْهِ آيَاتُنَا وَلَّى مُسْتَكْبِرًا كَأَن لَّمْ يَسْمَعْهَا كَأَنَّ فِي أُذُنَيْهِ وَقْرًا فَبَشِّرْهُ بِعَذَابٍ أَلِيمٍ. அவனிடம் நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவனுடைய காதுகளில் மந்தம் ஏற்பட்டிருப்பது போன்றும் அவற்றை அவன் கேளாதது போன்றும் தற்பெருமையுடன் முகத்தை திருப்பிக் கொள்கின்றான். எனவே துன்புறுத்தும் வேதனை குறித்து அவனுக்கு நற்செய்தி கூறிவிடும். இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் நஈம். ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு அருள் நிறைந்த சுவனத்தோப்புகள் உள்ளன. خالدين فيها وعد الله حقا وهو العزيز الحكيم. அங்கு அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். மேலும் இது அல்லாஹுவின் வலுவான வாக்குறுதியாகும். அவன் வலிமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான்.